வர வர இந்த ஆதிரையோட ஆட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆட்டம்னு சொல்றத விட அவங்களோட ஒரு காதல் வெறி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு போல. அது காதல்னு கூட சொல்ல முடியாதுங்க. அதுக்கும் மேல ஒரு மாதிரி ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எஃப்ஜே வந்து அக்கான்னு கூட கூப்பிட்டான். இதுக்கு மேல உனக்கு என்னமா கூப்பிடுனவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு புரியல. இதே ஒரு பொண்ணுகிட்ட ஒரு பையன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா எவ்வளோ பேசியிருப்போம். இந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட இவ்வளோ மோசமா பண்ணும்போது என்ன சொல்றதுனே தெரியலங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எஃப்ஜேவும் ஆதிரையும் உரசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக உரசறதை தாண்டி இப்போ ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க. கொஞ்சம் டீப்பாக தடவல்களில் வந்து இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த பிக் பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஒரு மாதிரி வில்லங்கமாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கம் அரோரா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. 18+ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சைட்லேருந்து மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. நம்ம கூட நினைச்சோம் அரோராவை போட்டு பொழக்கணும், அரோரா வெளியே தள்ளலாம் ஓகே அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அரோரா வந்து வாயில பேசுனது சைகையில் காமிச்சதை தாண்டி இப்போ இவங்க ஆதிரை என்ன பண்ணிட்டாங்க, செயல்லே இறங்கிட்டாங்க. அதாவது அடுத்த கட்ட தடவல்களை நோக்கி போயிட்டாங்க அவங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் புதுசாக அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டபுள் மீனிங்ன்றதோட அது ஒஸ்டான ஒரு மீனிங். அதை வந்து டைரக்டாக நம்மளுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்படி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அண்ட் கமருதீன். ஸோ இவங்க 2 பேர் பேசுறது அதோட ஒஸ்டா இருக்கு. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தோணுது, இந்த 18+ கண்டென்ட் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எல்லாருமே இப்போ கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, சார் விஜய் சேதுபதி சார் நீங்க சொல்றீங்களே அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை அப்படின்ற மாதிரிலாம் பேசுறீங்களே, ஸோ நீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து இந்த மாதிரி பேசுறதையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தடவறதையும் பார்க்கறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இது நான் தான் சொல்றேன், நார்மல் இது காதல் லவ் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் இல்லை. இது அதை தாண்டி அதை சொல்லுவாங்களே காஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கண்டென்ட்டை நோக்கி போயிடுச்சு. இது நார்மல் இல்லைங்க, இது வந்து சத்தியமா நார்மல் இல்லை. அரோராவை எதுக்காக எல்லாம் பொழந்தாங்களோ ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஆதிரை பண்ணுறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த இடத்துல அரோரா வந்து கண்டென்ட் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்பப்போ போய் உரசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது காலையில் எந்திரிச்சோன்னே எஃப்ஜே கூட போயிட்டு உரசறதுல தான் அவங்க முழுமையான வேலையை அங்கே தான் துவங்கும். ஓகேங்களா, அங்கே ஆரம்பிச்சதான் உங்களுக்கு வந்து டேவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா எஃப்ஜேக்கு கூட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இல்லை ஆதிரை நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே எப்படி வெளியே போட்டே ஆகுதுன்னு தெரியல, ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு ஷோ எண்ட் ஆகும்போது, அதாவது நம்ம வெளியே போகிற வரைக்கும் நம்மளுக்கு இதே ஃபீலிங்ஸ் இருந்தால் வெளியே போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்கிறான். கரெக்டான விஷயமா இல்லையா? அவன் டீசெண்டாக சொல்கிறான், ஆனால் இந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டுது. அவனை வந்து என்னமோ பண்ணுதுங்க. அவனை வந்து கண்ணில் இது பண்ணுது, கையில் இது பண்ணுது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆதிரை உனக்கு என்னதான் ஆச்சு? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆதிரைக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்கான வெளியே, அவனை பார்த்தா தாங்க பாவமாக இருக்குது. அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலாக இந்த டியூடு கதை கூட இந்த மாதிரி தான். ஆனால் அது வந்து இவ்வளோ கேவலமான கதை இல்லை. சரி அதில் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒருத்தனுக்கு வந்து உண்மையாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லையே, ரொம்ப மோசமாக இருக்கு. வெளியில் ஒருத்தனை வச்சுப்பாங்களாம், உள்ள ஒருத்தனை தடவுவாங்களாம். அவன் அந்த வெளியில் இருக்க பையன் அவன் என்ன யோசிப்பான், அவன் ஏதாவது பண்ணிக்க போறான், அவனை யாருன்னு பார்த்து கொஞ்சம் ஏதாவது கவனிங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ ஒஸ்ட்டாக ஒருத்தவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் விலைக்கு போனா கூட இவங்க விட மாட்டாங்க. நீ போனா என்ன, நான் வருவேன்டா பின்னாடி அப்படின்னு வந்து அவனை எப்படியாவது கிட்டத்தட்ட இது வந்து எப்படி சொல்கிறது, அவனை மயக்கிறதுக்கான வேலைகளா என்னன்னு தெரியல. எதுக்கு ஆதிரை இவ்வளோ ஒஸ்ட்டாக பண்ணுறாங்க? அவன் டீசெண்டாக சொல்கிறானே உங்களுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆக்சுவலாக இது எப்படி சொல்கிறது, அது இதுதான் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் பண்ணியிருந்தானே இன்னேத்தி கேஸ் வாங்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருப்பான். அதே ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பண்ணால் அது கேஸ் இல்லை, அது ரெட் கார்டு ஆகாது இல்லை. அதுதான் இங்கே வந்து நார்மலைஸ் பண்ணுறோம்ல. பிரதீப் ஆண்டனி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் வேர்ட்ஸ் பேசுறதுக்கே பார்த்தீங்கன்னா சீசன் 7 ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவன் வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சீசனில் கமல் சார் இருந்தால் எத்தனை பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக ரெட் கார்டு கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மொத்தமாக அமைச்சிடணும் போல. அந்த அளவு கேஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சொல்ல நம்ம திவாகருக்கு அவருக்கும் ஒரு கார்டு பார்சல் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா ஒரு தங்கச்சின்னு கூப்பிட்ட பார்வதியை வந்து கண்ணழகின்றாரு, இந்த மாதிரி அவங்கள சைட் அடிக்கிறாரு, அவங்கள கிட்ட பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. ஸோ அது ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. சரி அதுதான் அந்த மாதிரி ஓரளவுக்கு கிஞ்சா போயிட்டு இருக்கு. பார்த்தா இங்கே டீப்பா விஜே பார்வதியும் கமருதீன் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நோக்கி போயிட்டாங்க. நம்மளுக்கே தெரியும் விஜே பார்வதி கமருதீன் 2 பேரும் ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது. அது எந்த அளவுக்கு சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நேற்று எபிசோடில் சில விஷயத்தை பார்க்கும்போது தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா
அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது ஆக்சுவலாக கமருதீனும் அவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பாடு மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. அந்த சாப்பாடு மேட்டரை பற்றி பேசும்போது அப்படியே டபுள் மீனிங்காக சேர்ந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா கண்ணிலே பேசிக்கிறாங்க. அப்போ வந்து கமருதீன் சொல்கிறாரு, நான் நைட்டில் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்ல, அதுக்கு பார்வதி ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அதுக்கு தலைவன் வந்து ஆமாம் ஆனால் கவர் போட்டு சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப நல்லது, எப்பவுமே கவர் போட்டு சாப்பிட்றதா சேஃபு அப்படின்ற மாதிரி தலைவன் சொல்ல. டேய் என்னடா நினச்சின்னுக்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. அந்த விஜய் பார்வதி இருக்காங்களே பயங்கர தெளிவாக பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க பேத்தி இவங்கள பச்சிக்கிறேன் அவங்கள பச்சிக்கிறேன்னு சொல்ல தெரியுதுல்ல. ஒரு ஷோவில் இவ்வளோ பேர் பார்க்கக்கூடிய ஷோவில் இப்படி டபுள் மீனிங்கில் பேசுறது மக்களுக்கு புரியாதுன்ற அந்தளவுக்கு முட்டாள் நினச்சினுக்கிறாங்களா? எனக்கு புரியல. அவ்வளோ அவனை பச்சிக்கிறேன் இவனை பச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற விஜய் பார்வதிக்கு இந்த ஒரு பேசிக் இது இல்லையா, அறிவு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஷோவில் இப்படி பேசுகிறோமே, இது வந்து வெளியே எப்படியே போட்ரே ஆகும், இது ரொம்ப தப்பாக இருக்குமே, 18+ கண்டென்ட் ஆச்சு. இது வந்து எப்படி சொல்ல, நம்ம டபுள் மீனிங்ன்றது இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறோமே அப்படின்றது கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? கமருதீனுக்கும் இல்லை, விஜய் பார்வதிக்கும் இல்லை, என்னையா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் அரோரா இந்த மாதிரி துஷார் இந்த மாதிரி பண்ணுறானுங்க, சரி அரோராவை தூக்கி வெளியே அடிச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் அரோராவை வெளியே அனுப்புங்க, போராட்டம் என் உரிமை அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கத்திட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அரோரா கூட கொஞ்சம் அடங்கிடுச்சுங்க. நான் கூட நினச்சேன் இந்த வாரத்தையும் தொடரும் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு துஷார் கொஞ்சம் உஷாராக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஓரளவு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரணத்தினாலேயே என்னன்னு தெரியல, இப்போ ஒரு மெயினான சம்பவம் நடந்திருக்கு. அரோராவுக்கு தானே ஓட்டுகள் வந்து கம்மியாக இருக்குது, அரோரா தானே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அரோராவுக்கு முன்னாடி ஆதிரியை முந்திப்பாங்க போல். ஆக்சுவலாக ஆதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா விட கொஞ்சம் ஓட்டுகள் கம்மியாக இருக்குது, அவங்க தான் இப்போ பாட்டமில் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ஆதிரை பாட்டமுக்கு வந்ததுக்கான ஒரு மெயினான ரீசனை நான் இதை தான் பார்க்குறேன். ஒன்று அவங்களோட கத்துறது அந்த மாதிரி இதெல்லாம் ஓகே. அதாவது உண்மையிலேயே ஆதிரை வைக்கிற பாயிண்ட்டு எல்லாமே தனிப்பட்ட கேம் பிளேவாக இருந்தால் அது பிரச்சனையாகவே இருக்காது. அதாவது அவங்க இண்டிவிஜுவல் பிளேயர், அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, கத்துறாங்க, செய்கிறாங்கன்னா உண்மையிலே அவங்களுக்கு அதுக்கு ஏறும், அதாவது ஸ்கோர் ஏறும் அவங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நீ ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு நீ வீட்டுக்குள்ளே வந்ததே லவ் பண்ணுறதுக்கு, தடவறதுக்கு, உரசறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு இருக்க பிக் பாஸ் வீட்டில். ஸோ நீ வந்து நியாயம் பேசுறியா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல, அதுதான் ஆதிரிய மேலே வருது. நீ வைக்கிற பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலுமே நீலாம் பேசலாமா? இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணீங்கன்னு மற்றவங்களை பார்த்து நீலாம் கேட்கலாமா? நீ என்ன பண்ண? தடவறதை தவிர வேற என்ன பண்ண? வேற எவனும் டேரெக்டாக பேச மாட்டான். ஏமா நீ எஃப்ஜே கூட தானே ஊரை சுற்றின்னு இருக்க, எஃப்ஜே கூட தானே தடவிட்டு இருக்க, இதை தவிர வேற நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஆதிரியை பார்த்து கேட்கணும். ஏன்னா ஆதிரியை கேட்குறாங்க மற்றவங்கள பார்த்து. எனக்கு தெரிஞ்சு உள்ள டீசெண்டான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அசீம் மாதிரி ஆளுங்க யாராவது இருக்கணும். அதாவது கமருதீன் அசீம் மாதிரி இல்லை, ஏன்னா யோசிக்க தெரியல, அசீமுக்கு யோசிக்க தெரியும். ஸோ அசீம் மாதிரி ஆளுங்க யாராவது டேரெக்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏமா ஆதிரை நீலாம் பேசவே கூடாது, நீ வந்ததுலேருந்து என்ன பண்ண, அவனை தவிர வேற என்ன பண்ண நீ அப்படின்ற மாதிரி டேரெக்டாக கேட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி ஆளுங்க இல்லாதனால தான் இந்த மாதிரி பீஸுங்களாம் ஒவ்வொரு ஜாலியாக சுற்றுது. இதை வந்து அப்படி சொல்கிறது, இது அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது. அதாவது இந்த அன்பு கேங் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட கொஷின் பண்ணுறதில்ல. அவங்க இதில் வந்து அவங்க பக்கத்துலேயே எல்லாம் நடக்கும். அதாவது மெச்சூர்டாக பேசுகிற கனி ஆகட்டும், சபரி ஆகட்டும், இவங்களுக்கு இவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறவங்க இந்த மாதிரி இவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்களே, இது தப்பாக இருக்குமே. தம்பி தானே, தம்பின்றாங்க, தம்பி தானே, தம்பி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவோம், டே தம்பி இதை பண்ணாதரா, வீட்டுக்குள்ளே இது சரியாக இருக்காதுரா அப்படின்ற மாதிரி ஒரு நாள் கூட பண்ணதில்லை. அவங்க 2 பேரும் இது பேசுறது வந்து அவ்வளோ ஜாலியாக ரசித்து பார்க்குறது. எனக்கு புரியல, என்ன ஆதிரைக்கு என்ன தான் பிரச்சனை, அவ்வளோ வெறியா எனக்கு புரியலங்க. இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு பண்ணி பார்த்ததில்ல. ஆக்சுவலாக இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு லவ் கண்டென்ட் நார்மலாக கிரியேட் ஆகும். ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஃபோன் இல்லை, தனியாக இருக்காங்க அப்படின்னும் போது ஓகே பேசுகிறாங்க, பழகுறாங்க, லவ் கண்டென்ட் வரது ஓகே ஃபேர். நீங்கள் ஃபேக்காக கூட லவ் கண்டென்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனால் இது அதுக்கு மேலே போயிட்டு அவன் வேணாம்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது வந்து வாண்டடாக எனக்கு லவ் கண்டென்ட் வேணும் அப்படின்றதுக்கோசம் ஆதிரை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்கும்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வெளியில் பாய் ஃப்ரெண்ட் இருந்தும் இவ்வளோ கேவலமாக ஒரு கேரக்டர் எப்படி இருக்க முடியுதுன்னே தெரியலங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வந்து எப்படி சொல்கிறது, காதல் லீலைகள் தாண்டி இது வந்து அடுத்த கட்ட லீலைகளுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதிரி எஃப்ஜே இவங்க மேட்டரையும் சரி, அது மாதிரி விஜய் பார்வதி கமருதீன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களே அவங்களோட ட்ராக்கும் சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது என்ன எப்படி என்ன பண்ணால் விஜய் சேதுபதியால் நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.